சேலம் குகை மாரியம்மன் கோவில் திருவிழாவில் கடைகள் அமைத்த ஏழை வியாபாரிகளிடம் ஆளும் தாவேகாவினர் கட்டாய மாமூல் வசூலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை சேலம் செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்கலாம். வணக்கம் சக்திவேல், இது தொடர்பான விவரம் என்ன? வணக்கம் சந்தியா. ஆண்டுதோறும் ஆடி மாதம் சேலம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு மாரியம்மன் கோவில்களில் ஆடித்திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதிலும் குறிப்பாக குகை மாரியம்மன் காளியம்மன் கோவிலில் நடைபெறும் ஆடித்திருவிழாவானது மிகவும் பிரசித்தி பெற்றது. இங்கு நடைபெறும் வண்டி வேடிக்கையானது தமிழகத்தில் வேறு எங்கும் நடைபெறாத வண்டி வேடிக்கை நிகழ்ச்சியாகும். இந்த நிகழ்ச்சியை காண தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மட்டுமல்லாமல் சேலத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்றவர்களும் வெளி மாநிலத்துக்கு சென்றவர்களும் இங்கே வந்து அந்த வண்டி வேடி நிகழ்ச்சியை காண வருவர். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று சேரும் அந்த பண்டிகையில் சாலையோர கடைகள் அமைத்து சாலையோர வியாபாரிகள் அந்த 4 நாட்கள், அதாவது கடந்த திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை அந்த 5 நாட்களும் சாலையோர கடைகள் அமைத்து அவர்கள் வியாபாரத்தை மேற்கொண்டு வருவார்கள். அந்த வகையில் தான் இந்த ஆண்டு வந்து சாலையோர கடைகள் அமைக்கும் பணியை கடந்த 20 நாட்களாக நடைபெற்றது. இந்த கடை அமைத்திருக்கும் சிறு வியாபாரிகளிடம், அந்த சாலையோரத்தில் இருக்கும் சிறு வியாபாரிகளிடம் அந்த பகுதியைச் சேர்ந்த தாவேகாவினர், குறிப்பாக தமிழகத்தின் போக்குவரத்து துறை அமைச்சரின் ஆதரவாளரான தாவேகா பகுதி செயலாளர் பாலாஜி உள்ளிட்ட நிர்வாகிகள் இந்த சாலையோர கடையில வியாபாரத்தில் ஈடுபடுபவர்களிடம் கிட்டத்தட்ட 1000 ரூபாய் முதல் 15,000 ரூபாய் வரை நாள் ஒன்றுக்கு வசூல் செய்வதாக புகார் எழுந்துள்ளது. இதற்கு இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளும் உடனடியாக செயல்பட்டு வருகின்றனர். அவர்களின் பெயரில் இவர்கள் வசூல் செய்து கடந்த 3 நாட்களாக வசூல் செய்து வந்துள்ளனர். கிட்டத்தட்ட இந்த 3 நாட்களில் மட்டும் லட்சக்கணக்கான பணம் வந்து இந்த சாலையோர கடைகள் வியாபாரியிடம் வந்து வசூல் செய்யப்பட்டுள்ளது. சாலையோர வியாபாரிகள் இது குறித்து என்ன நம்மிடம் தெரிவித்தார்கள் என்றால், கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக தலைமுறையாக தங்கள் தொழில் ஈடுபட்டு வரும்போதும் இதுபோன்று வசூல் எந்த காலத்திலும் நடைபெற்றதில்லை. அளவுக்கு அதிகமான பண வசூல் செய்வதாக நாள் ஒன்றுக்கு 1000 முதல் 15,000 வரை வசூல் செய்வதாகவும் மிகவும் மிரட்டி வசூல் செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டுறாங்க. இந்த புகார் குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும். காவல்துறையினர் உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும். சாலையோர வியாபாரிகளை மிரட்டி அவரிடம் வசூல் செய்யும் அந்த தாவேகா நிர்வாகிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போன்று இந்த தாவேகா நிர்வாகிகளுக்கு துணையாக இருக்கும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளிலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் வேண்டுகோளாக இருக்கிறது. வெளிப்படையாக நடந்த டெண்டர் முறையை ஒழித்து கட்டிவிட்டு தாவேகாவினரின் அதிகார பலத்தால் ஏழை வியாபாரிகளிடம் அராஜகமாக பணம் பறிக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி சக்திவேல். நீங்க என்ன ஊர்னா? திண்டுக்கல் இருந்தா நிறைய பேர் இருக்கீங்க. எப்படி இங்க எப்படி காசு வாங்குறாங்களா? எவ்வளோ? 1000 கேட்குறாங்க. இல்லையா ஃப்ரீ தானே சொன்னாங்க? டிவிக்கு வேலை எடுத்துருக்காங்களா? யாரு? டிவிக்கு வேலை இல்லை, ஏழமே விடலையாம இந்த வருஷம் வசூல் பண்ணுறாங்க. டெய்லி வசூல் பண்ணுறாங்களா? டிவிக்கேன்னு சொல்கிறாங்களா அவங்க தான் எடுத்துருக்கா சொன்னாங்க. லோக்கலாக சொன்னாங்க. எவ்வளோ இது இந்த கடைக்கு? 1000 ரூபாயா? இதுக்கு முன்னாடி வந்துருக்கீங்களா? கேட்ட போட்டுருக்கீங்களா? 20 வருஷமாக போடுறீங்க. 20 வருஷமாக போடுறீங்களா? அப்பெல்லாம் எவ்வளோ கொடுத்தீங்க? 30 ரூபாயெல்லாம் கொடுத்து போடுறீங்களா? இந்த வருஷம் ரொம்ப அதிகமா? போன டைம் மொத்தமாக வாங்கினாங்க 3000 ரூபா. அவங்க கிலோ டிஎம்கில் எடுத்துருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கில் எடுத்தாங்க. யார் ஆச்சரியக்காக அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ 1000 ரூபாங்கிறது ரொம்ப அதிகம் இல்லையா? ரொம்ப அதிகம், 3 மடங்கு அதிகம். 3 மடங்கு இதுக்கு முன்னாடி வாங்கினதுலேருந்து. இப்போ எத்தனை நாள் கடை போடுவீங்க? சனிக்கிழமை வரைக்கும் போடுவீங்க. 3 நாளைக்கு சனிக்கிழமை வரைக்கும் சேர்த்து 1000 ரூபாயா? ஒரு நாளைக்கு 1000 ரூபாயா? 120. இப்போ டிவிக்கேன்னு சொல்கிறாங்களா அவங்க? நீங்கள் கேட்க வேண்டியது சிஎம்ஏ இதை வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் கவர்மெண்ட்டில் காசு கட்டிருக்காங்க எடுக்கிறது இல்லையே? அந்த மாதிரி ஏழை எதுவும் விடலையே? காசு கட்டாங்க. ஏழை விடலையே, கோயில் ஏழைமே விடலை. ஏன் பண்ணுறாங்க கோயில்? ஆனால் ஏன்னா உள்ள எவ்வளோ இது? 120 நாளையில் எல்லாமே.